எஸ்கே எப்படி தளபதி துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்னு எஸ்கே கையில கொடுத்தாரோ அதே மாதிரி எஸ்கே துப்பாக்கி பிடிங்க திவாகர் அப்படின்னு கொடுக்குற நாள் ரொம்ப நாள் கிடையாது. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கேமரா முன்னாடி பேசுறேன்னா அது ஒரு தனியா வைரல் ஆயிருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூல்ல நின்று டான்ஸ் ஆடணும்ல அதெல்லாம் செம்ம வைரல். ஸ்விம்மிங் பூல்ல படத்துல நின்று இப்படி பண்ணோம்ல. ஸோ நம்மளுக்கான பிளாட்ஃபார்ம் கரெக்டா வந்துகிட்டு இருக்கு. கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல பிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் வந்து ஹீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இன்டர்வியூ அச்சீவ் பண்றப்ப இப்ப என்னெல்லாம் எடுத்தாங்கன்னா என்னெல்லாம் டாக்டர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் நிறைய கேட்டாங்க. ஒவ்வொரு குரூப் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து ஒரு ஆள் எடுப்பாங்க. அவங்க சூழ்ற நிலை யாருன்ற சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா நான் என்ன பேசினாலும் வைரல் ஆகுது. துஷார் எனக்கு நல்ல பையன். துஷார் ரொம்ப பிடிக்கும். ஆனா ரொம்ப ஃபாலோ பண்ணி கர்ணன் ஆக்டிங் பண்ணி காணுங்கன்னா உடனே அந்த கோட்டோடய பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. நான் பார்த்த வரைக்கும் நீங்க பண்ண விஷயங்களை தாண்டி நீங்க மத்தவங்க இப்ப நீங்க இண்டிவிஜுவலா ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு அவ்வளவா வெளியே வரலையா இல்ல எங்களுக்கு அது பார்க்க இண்டிவிஜுவல் தான்ப்பா இல்லப்பா எங்களுக்கு அது பார்க்க தோணலையான்னு தெரியல. பட் ஆக்சுவலா ஒரே ஒரு விஷயம்ப்பா இண்டிவிஜுவலா பண்ணதான் அதிகமா ஃபேமஸ் ஆச்சு. இண்டிவிஜுவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் நான் தனியா படுத்திருந்த ஸ்டில் தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஓகேங்களா? அதே ஸ்விம்மிங் பூல்ல டான்ஸ் ஆடு செம்ம வைரல் அது. ஓகேங்களா? அந்த கூட அதெல்லாம் என்னோட இண்டிவிஜுவலிட்டி என்னோட ஓன் இது. ஓகேங்களா? சாப்பிட்டு நான் பண்ண எல்லாமே வைரல்ப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப கேமரா ஒன்னே ஒன்று நான் மட்டும் சொல்லிக்கிறேன்ப்பா. சில பேரை மட்டும் என்கிட்ட சொல்ல வேணாம். நீங்க பொதுவாகவே கேளுங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கேமரா முன்னாடி பேசுறேன்னா அது ஒரு தனியா வைரல் ஆயிருக்கும். சாப்பாடு கண்டென்ட்டா இருக்கட்டும் இதா இருக்கட்டும். நான் பண்ண இண்டிவிஜுவலிட்டி தான் ஃபேமஸ் ஆச்சு அந்த இடத்துல. அந்த ஸ்விம்மிங் பூல்ல நின்று டான்ஸ் ஆடணும்ல அதெல்லாம் செம்ம வைரல். ஸ்விம்மிங் பூல்ல படத்துல நின்று இப்படி பண்ணோம்ல அது செம்ம ஃபேமஸ். அதுல நான் பண்ற விஷயத்துல ஒண்ணு பாரு. நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கப்பே பின்னாடி கமருதீன் வருவார். பாத்திருக்கீங்களா? அதே நான் போடுற ஸ்டெப் தான் போட்டிருப்பாங்க. என்ன பார்த்து என் பின்னாடி கூட நின்று வரணும்னு நான் யாரையும் தப்பா சொல்ல வரல. தெரியுது அவங்களுக்கு வைரல் கண்டென்ட். நான் ஒண்ணு பண்றப்ப பின்னாடி நின்று அதை எல்லாரும் வேடிக்கை பார்க்க அவங்கதான் என்கிட்ட கோத்துருப்பாங்களே தவிர நான் யார்ட்டுமே கோத்துருக்க மாட்டேன். இது வந்து நான் சும்மா கிரியேட் பண்ண ஸ்டெப். அதான் அவர் போட்டிருப்பாரு. அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நான் பண்ணுவேன். இதை பண்றத வச்சு பண்ண விஷயங்கள்லாம் பண்ணிதான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்களா சார்? அந்த பின்னாடி வந்து எங்களுக்கு பார்த்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க இல்ல நீங்க ஒன்னொன்னு பாருங்க. எல்லா நடிப்பா இருக்கட்டும் ஆக்டிங்கா இருக்கட்டும் நான் தான் வந்து ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பெர்ஃபார்ம் பண்றப்ப அவங்க ஒரு சில குரூப் வந்து பின்னாடி நின்று கிண்டல் பண்ணிருப்பாங்க. இல்ல ஒரு சில குரூப் நான் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண வந்திருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் போயிருக்கவே மாட்டேன். அதுதான் நடந்துச்சு. அதே பிக் பாஸே ஒரு டாஸ்க் கேட்டாரு. கேட்டப்ப அதுக்கு வந்து வியானா வந்து சூப்பரா பதில் சொன்னாங்க. யாரு ஜெயிக்கிற குதிரை மாரி ஏறி சவாரி பண்ண நினைக்கிற நபர் யாரு அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்துச்சு. அப்ப கரெக்டா எல்லாரும் அது சொன்னாங்க. அதை விட்டுறாங்க. வியானாவுக்கு தான் பிக் பாஸ் பாராட்டினாரு. அந்த பொண்ணு கரெக்டா சொல்லுச்சு ஜெயிக்கிற குதிரை திவாகரனா. இன்னொரு பர்சன் பேரை சொல்லி அவர் வந்து இவர் கூட ஏறி டிராவல் பண்ண ட்ரை பண்றாரு. ஏன்னா இவர் கொஞ்சம் ஆள் ஒரு ஃபேமஸான ஆளு. அதனால ஜெயிக்கிற குதிரை இவர் கூட நின்று அது தப்பான முறையில ஃபேமஸ் ஆக ட்ரை பண்றாங்கன்னு பிக் பாஸே பாராட்டினாரு. அது எல்லாமே ஷோல வந்திருக்கு. அந்த டாஸ்க் யாரா அந்த பையன் அப்படின்ற டாஸ்க்லயே இருந்துச்சு. இது எல்லாமே என்னோட ஓன் கண்டென்ட் பாப்பா. டான்ஸ் ஆனது என்னோட ஓன் கண்டென்ட். நடிப்பாரக்கன்றது என்னோட ஓன் கண்டென்ட். அதெல்லாம் அந்தந்த டைமுக்கு எனக்கு யோசிச்சு அதே மாதிரி நிறைய ஆக்டிங் சீன் நடிச்சு காமிச்சிருப்பேன். அது என்னோட ஓன் கண்டென்ட். அதோட சேர்த்து பின்னாடி நின்று கிண்டல் பண்ணாங்கன்னா யாராவது பாட்டு பாடுறாங்களோ யாராவது ஏதாவது பண்ணாங்களோ நான் பின்னாடி போய் நிற்க மாட்டேன். ஒன்னு நான் தான் இண்டிவிஜுவலா எடுத்து பண்ணுவேன். அதுதான் உங்களுக்கு பயங்கர வைரல் ஆயிருக்கும். அது போக சில விஷயங்கள்லாம் நான் சில பேருக்கு பண்றப்ப என்னோட ஓன் ஸ்கிரிப்ட் நான் சொல்லியிருப்பேன்ல. எஸ்கே எப்படி தளபதி துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்னு எஸ்கே கையில கொடுத்தாரோ அதே மாதிரி எஸ்கே துப்பாக்கி பிடிங்க திவாகர் அப்படின்னு கொடுக்குற நாள் ரொம்ப நாள் கிடையாது அப்படின்ற டயலாக்க நான் பேச போறேன். பேசிட்டு கூட இருக்கிற நம்பரையும் கூட்டு போயிடும். அது நான் தான் சொல்லியே கொடுத்தேன். சொல்றேன் நீங்க என்ன துப்பாக்கில நான் சொல்லுகிறேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. அதாவது ஒன்னு ரெண்டு விஷயங்கள் வந்து இது எல்லாமே என்னோட ஓன் இதுரா. அது சொன்னீங்களா சார்? இல்ல எஸ்கே தெரியுமா சார் இந்த விஷயம்? எஸ்கே அண்ணாவுக்கா ஏன் அதனால என்னப்பா இருக்கு? ஒரு ஆளுக்கு அதாவது சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவரே ஆல்ரெடி பெரிய லெவல் போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆள் போக 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 ஒரு ஆள் வந்துகிட்டு தான் இருப்பாங்கப்பா. அது உலக இப்ப எஸ்கே அவர்களோட வளர்ச்சி வந்து தமிழ் சினிமால பெருசா இருக்கு சார். விஜய் அவர்களை தாண்டி துப்பாக்கி பிடிங்க சிவா நீங்க கொடுத்ததுல இருந்து அவர்களோட ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்க்கும்போது எல்லாரும் மெய் சிலித்துதான் இருக்காங்க. விஜய் டிவில இருந்து ஆரம்பிச்ச பயணத்துல இருந்து என்னோட வளர்ச்சியும் அதாவது ஒரே ஒரு விஷயம்ப்பா. என்னோட வளர்ச்சியை பார்த்துமே எல்லாரும் பயங்கர மெலிசெடுத்து போய் தான் இருக்காங்க. என்ன ரீசன்னா ரொம்ப குறுகிய காலம். அவருமே ஆக்சுவலா படிச்சு முடிச்சதுல இருந்து வர்றாரு. நான் படிச்சு முடிச்சு டாக்டரா இருந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ரொம்ப குறுகிய காலம் தான். குறுகிய காலம் எல்லாத்துக்கு மேல இறைவனோட அனுகிரகம் வேணும். கண்டிப்பா அந்த இறைவனோட பார்வை பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியுமே நிறைய பேர் வரலாம் எங்க பிக் பாஸ் போறாருனாங்க. நிறைய பேர் இல்ல இவர் பிக் பாஸ் போயிருவாருனாங்க. டக்குன்னு போனோம். நம்மளுக்கு உண்டான கொடையை நிலைநாட்டணும். எல்லாத்துக்கும் மேல மக்கள்
பிக் பாஸ் முன்னாடி 5 படங்கள் நடிச்சோம், இவருக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, நாங்க இவர் சீனை தூக்கி பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்கப்பா. ஸோ நம்மளுக்கான பிளாட்ஃபார்ம் கரெக்டா வந்துகிட்டு இருக்கு, கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல பிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் வந்து ஹீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. சில நல்ல படங்கள்ல நல்ல கேரக்டரா வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வருஷம் ஜேர்னல் பிக் பாஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லப்பா. 40 படங்கள் நடிச்சதுக்கு சமம். இப்போ எஸ்கே அண்ணா வந்த புதுசுல பிக் பாஸ் அவ்வளோ ஃபேமஸா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் டிவிலாம் இந்த இதெல்லாம் ரொம்பலாம் பார்க்க மாட்டேன்ப்பா. எல்லாத்தையும் சொல்றது தான், நிறைய டைரக்டர்ஸ் பின்னாடி சிங்கர்ஸ் பேர்லாம் நிறைய பேர் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால எனக்கு சரியா தெரியல. இப்போ இந்த ஒரு வருஷமா தான் நான் அதிகமாக பார்க்குறேன். ஓகேங்களா? சோசியல் மீடியா ஃபுல்லாக இப்போ நல்லா நாலேஜ் வந்துருச்சு, யார் யார் என்ன அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சி தான். இன்னும் வந்து நம்ம என்னெல்லாம் அவங்களுக்கு திருப்பி சொல்ல வர, யாரு எப்படி போவாங்கன்றது யாருக்குமே தெரியாதுப்பா. சார் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நான் பிக் பாஸ்ன்னு எடுத்துக்கல, இந்த பொதுவா மற்ற சீசன்ல ஏதோ விஷயங்களை அச்சீவ் பண்ணியோ லைக் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணவங்க தான் உள்ள போயிருப்பாங்க. ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டா பிரபலங்களை வந்து உள்ள அனுப்புனது வந்து எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்ல சார். எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அப்படி இல்லப்பா. ஆக்சுவலா அவங்க 3-4 ஸ்டெப் இன்டர்வியூஸ் பண்றாங்க. ஓகே. இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஆமா. இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. இன்டர்வியூ வச்சு பண்றப்ப இப்ப என்னெல்லாம் எடுத்தாங்கன்னா, என்னெல்லாம் டாக்டர் சம்பந்தப்பட்ட क्वेश्चन நிறைய கேட்டாங்க. டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணேன். ஓகேவா? பிக் பாஸ்க்கு என்ன சார் சம்பந்தம்? எல்லா குரூப்ல இருந்து எடுப்பாங்கப்பா. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு குரூப் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து ஒரு ஆள் எடுப்பாங்க. அவங்க சூழ்ற நிலை யாருன்ற சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா நான் என்ன பேசினாலும் வைரல் ஆகுது, அதை தப்பா கொண்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு குரூப் இருக்காங்க கஷ்டப்படுறாங்கன்னா, அந்த கேட்டகரியில இருந்து ஒரு ஆளு, இந்த கேட்டகரியில இருந்து ஒரு ஆளு, இந்த கேட்டகரியில இருந்து ஒரு ஆள்னு ஒவ்வொரு கேட்டகரியில இருந்து எடுப்பாங்க. பிக் பாஸோட எத்திக்ஸ்ல நீங்க நிறைய யாரும் உள்ள வரவே இல்லையே சார். இல்ல ஆக்டிங்ல அப்படி கிடையாது. அவங்க அதாவது பிக் பாஸ் அப்படின்றது பிரைவேட் லிமிடெட். அவங்க பார்த்து யாருனாலும் போடலாம்ப்பா, அவங்களோட இஷ்டம் தான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் பிரபலம் என்ன வாட்டர் பாலன் சாரை செலக்ட் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அது போக இவரோட மெடிக்கல் நாலேஜ் எப்படி இருக்கு, பயங்கரமா கொஸ்டின் கேட்க தான் செஞ்சாங்க. ஸோ நம்ம நாலேஜால அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க. பேச்சு திறமை எல்லாமே பார்ப்பாங்க. ஓகே, இவர்கிட்ட கண்டென்ட் இருக்கு, இவர் உள்ள போனார்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா? அந்த போட்டி மனப்பான்மையை அவர் எப்படி ஃபேஸ் பண்றாரு, இவ்வளவு பிரச்சனைகள் வந்து அவர் எதிர்த்து நிப்பாரா, எல்லாமே அவங்க பாக்குறாங்க. அதுக்கான கிரைட்டீரியா எனக்கு இல்ல, வர்ற எல்லாருக்குமே அந்த மாதிரி 3 ரவுண்ட் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதாவது இப்ப உள்ளவங்க வந்து ரொம்ப பிரபலியம் இல்லாம இருக்கலாம் உள்ள வந்து ஆட்கள். நானும் அப்படிதான் நினைச்சு போனேன். நான் என்ன நினைச்சு போனேன்னா, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களா வருவாங்க, அதுல நம்ம ஒரு ஆளா இருப்போம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சோசியல் மீடியா பீப்புள் எடுப்பாங்கன்றது நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம அதுல ஒரு ஆளா இருப்போம்னு நினைச்சேன். பட் இருக்கிறதே நம்ம தான் ஃபேமஸ் அப்படின்றது இதுவுமே பெருமைக்கு சொல்லலப்பா. உள்ளுக்குள்ள போய் சத்தியமா எனக்கு யாரையும் அவ்வளோ தெரியாது. எனக்கு தெரிஞ்ச நபர் வந்து பாத்தீங்கன்னா கெமி பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பார்வை வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். கெமியை மட்டும் தான் நேரடியாக பார்த்துருக்கேன். கலையரசனை வீடியோவில் பார்த்துருக்கேன். மற்ற யாரையுமே எனக்கு சத்தியமா தெரியாது. மற்றவங்களெல்லாம் எனக்கு சீரியல் ஆக்ட்ரஸ் தெரியல. கனி அக்காவை கூட அந்த பிக் பாஸ் போற நேரத்தில் பேர் சஜஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு, அப்பதான் பார்த்தேன். இப்ப நிறைய பேர் உள்ளுக்குள்ளே தெரியல. அப்ப நான் டோட்டலி ஐ அம் ஆல்சோ டிசப்பாயிண்டட். என்னடா அது தெரியல. எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க உள்ள வந்தவங்க எல்லாம். சத்தியமா நீங்க அந்த உள்ளுக்குள்ள என்ற என்ன பாருங்க, ஒவ்வொரு ஆளையா கேக்குறேன், இவர் யாரு இவர் யாரு இவர் யாருன்னு ஒவ்வொரு ஆளையா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரையுமே எனக்கு தெரியல. தெரிஞ்ச முகம் ஆமாடா, அவங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்மள டாப் டு பாட்டம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த எல்லாருமே பாருங்க உள்ளுக்குள்ள வந்தோடனே என்கிட்ட வந்து எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள யாரையுமே தெரியல. தெரிஞ்ச நபர் அப்படின்னா பார்வை வீடியோலாம் தான் பார்த்துருக்கேன். அதுவும் பிக் பாஸ் டைம்ல தான் அதிகமா. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்வைலாம் எனக்கு தெரியாது. வேற யாரு, கலையரசன் தெரியும். கலையரசன் வீடியோலாம் தான் பார்த்துருக்கேன். கலையரசன், பார்வதி, கெமி தெரியும்ப்பா. கெமியை டைரக்டா அவரோட மீட் பண்ணோம், ஒன்னு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க 3 பேர் முகம் தான் பார்த்துருக்கேன். மற்ற நபர்கள்லாம் யாருமே தெரியாது. விக்கல்ஸ் தெரியாது. ஈவன் டைரக்டர் வந்திருக்காரு. டைரக்டர் அவர் படம் எடுக்கிறப்பெல்லாம் நாங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்தோம்ப்பா. அவர் ரச்சகன் படத்தப்பெல்லாம் நாங்க ரொம்ப குழந்தை, பிலோ 5th ஸ்டாண்டர்டு. ஸோ ஆமாப்பா, நான் 88 பாபானு. ஸோ நான் 6th ஜாயின் பண்ணது 2099 தான் ஜாயின். அவர் படம் எடுத்து ரச்சகன் படம்லாம் ரொம்ப அதான் நான் இந்த ஸ்டாண்டர்ட் படிச்சேன்னு தெரியல. அதெல்லாம் ரொம்ப இயர்லி ஸ்டேஜ்ல. ஸோ அவரும் எனக்கு தெரியல, டைரக்டர்ஸும் தெரியல, உள்ள இருக்க யாருமே தெரியல. பட் எல்லாரும் நம்மள அக்குவேரா அணிவரா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உள்ள வந்தோடனே எல்லாருமே வந்து ஈவன் துஷார வந்த முதல்ல நானே அந்த கர்ணன் ஆக்டிங் பண்ணி காட்டுக்கினேன். துஷார் எனக்கு நல்ல பையன்பா, துஷார் ரொம்ப பிடிக்கும். ஆனா ரொம்ப ஃபாலோ பண்ணேன். கர்ணன் ஆக்டிங் பண்ணி காட்டுங்கன்னா உடனே அந்த கோட்டோடய பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. சோ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். கர்ணன் ஆக்டிங்னா அவ்வளவு தூரம் நோட் பண்ணிருக்கான். சரி, ஓகே சார். நான் இப்ப வந்து உங்க கமெண்ட்ல வர விஷயங்களா அது வேணாப்பா. ஓகே சார்.